இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் 20 to 29 வரைக்கும். இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் 20 to 29 வரைக்கும். பண்டிகையின் ஆராதனை செய்தவர்களின் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டுக்கு பெத்தா ஊராகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்தியாவுக்கும் அறிவித்தான். பின்பு அந்தியாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன்னை வெறுக்கிற எவனோ அதை நித்திய ஜீவமாக காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையின்றி என்னை இரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கமிட்டு என்றார்கள். வேறு சிலர்கள் தேவதூதன் அவனோடு பேசினார்கள் என்றார்கள். தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Once again welcome everyone for this முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கால் எடுக்க வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். Now I want to begin at a testimony. ஒரு சாட்சி சொல்லி நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். As you all know, சொன்ன வண்ணமாக நம்ம வருஷம் முடித்து புதிய வருஷம் துவங்கும் போது அநேகர் வாஞ்சியோடு தாகத்தோடு வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, சொந்த தீர்மானங்களில ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, பிரயாசப்பட்டிருப்பீங்க. நான் சொல்ற சாட்சி உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு 2 காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. 2 காரியங்களுக்கு. இன்னைக்கு என்ன தேதி? 2ஆம் தேதியில. சில பேர் கன்ஃபியூஸா இருக்கீங்க தானே? இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, ஃப்ரைடே சர்வீஸ் நடந்துச்சு, சரி மறுநாள் சாட்டர்டே, பூரா ஃபிளாட் பம்ப்செட், என்ன வார்த்தை இருக்கு சொல்றதுக்கு தெரியல, முழுதி வீட்டுக்கு போறதுல தூங்கி எந்திரிச்சு, அது என்ன நாள் கூட தெரியல. மறுநாள் சபையா, எத்தனை பேர் அதை பேர் அடிச்சுக்க, சண்டையை சேர்ச்சி பண்ணுமா? ஒரு கொல்படிக்குள்ள சில பேருக்கு இருந்திருக்கலாம், எனக்கு இருந்துச்சு. நீங்களாம் தெளிவா இருக்கிறீங்க, சொல்ல தேவையில்ல, நீங்களாம் அப்படி இல்லை. ஆனா ரியலி, ஸோ த செகண்ட் டே இட் செல்ஃப், விச் இஸ் செகண்ட் டேனா என்ன, இன்னைக்கு தானே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே, சாரி, நியூ இயர் டே அன்னைக்கே கர்த்தர் நன்மையை செய்தார். அதாவது ஒரு 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 காரியம், 2 காரியத்திற்காக கர்த்தர் காரியத்திற்கு பதில் சொன்னார். இட்ஸ் ரியலி அமேசிங். ஸோ ஃபார் நியூ இயர் ஈவ்ல நானும் என்னுடைய சொந்த மை ஓன் லைஃப் அண்ட் மை ஓன் things that I made my own என்ன சொல்றது, commitment to God, and நானும் ஒரு certain things that I want to change internally outside. நான் வந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன். 2 காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. really praise God. அது எப்படி வந்துச்சுன்னா, நியூ இயர் டே அன்னைக்கு ஃபேமிலியா நம்ம வந்து வெளியே போய் சாப்பிட்றதுக்கு முன்பதாக வாகனத்துல போற நேரத்துல அதுக்கு முன்பதாகவே 2 காரியத்துக்கு கர்த்தர் பதில் சொன்னார். ஒன்னு வந்து உறவை குறித்தது. ஒரு குறிப்பிட்ட உறவு நிமித்தமாக we just hearts we were praying and then longing for God, but then a particular call came in. ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு தொடர்பு வரும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட உறவு எப்படி சேதத்துல இருந்த அந்த உறவு வந்து மறுபடியும் கர்த்தர் சரிப்படுத்துறது இது கேட்கும் போது it was just almost like so amazing, it was very moving, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அது முதலாவது காரியம் ஆண்டவர் வந்து நன்மை செய்தாரு. 2வது காரியம் வந்து it may be a bit something regarding the Bible. Okay, the Bible நீங்க பாத்தீங்கன்னா அந்த பைபிள் இப்ப நம்ம பின்னாடி விற்கிற பைபிள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அதை வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த to bring the Bible from overseas to here சில challenges இருந்துச்சு.
ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் நேற்றைய தினத்தில் the pastor called me and he told me that the Bibles that were stuck and not moving, அது வந்து is on the way ன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது எனக்கு வந்து ரியலி பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஐ தாட் ஹோல் பல்க் ஆஃப் பைபிள் வாஸ் கான் சொல்லிட்டு, அது ரெண்டு காரியங்கள், டூ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து ரிகார்ட்ஸ் டு உறவு ரிலேஷன்ஷிப்பை குறித்து, இன்னொன்று வந்து ஒரு மேபி மே நாட் பி வெரி வெரி பிக் பட் தென் சம்திங் வெரி இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு காரியங்கள் வந்து ஆண்டவர் பதில் சொன்னார். அது ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஏன் இந்த டெஸ்டிமனி நான் சொல்கிறேன்னா, கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். உண்மையா சொல்றேன். நீங்க எந்தெந்த சின்ன சின்ன விஷயமா நீங்க நினைக்கலாம், பொருத்தனை நீங்க பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அது நீங்க வந்து மாறாக, அதாவது கீழ்ப்படியாமை செய்யாதபடி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுகள் சன்னல்களையும் கூட அவர் திறந்து வைப்பாரு. நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுங்க. ஐ கேன் ரியலி டெல் யூ, there's some areas in our life that we feel that we do not want to commit to the Lord. We don't want to offer it up to Him. We want to hold it to ourselves. அந்த விஷயங்களை நாம் வந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவருடைய வானத்தின் பணக்கனிகளை திறந்து, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து, நம்ம ஆச்சரியப்படிய வகையில அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். எவ்வளவுலாம் நம்ம முயற்சி பண்ணி செய்ய முடியாதவைகளை ஆண்டவர் வந்து ஒரு நொடியில, ஒரு செகண்ட்ல, ஒரு மில்லி செகண்ட்ல அவர் செய்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார், சிறந்த தேவனாக இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். And today's topic relates to that, life in death. மரணத்தில் ஜீவன், மரணத்தில் ஜீவன். நான் சொல்லியிருந்தேன், இந்த மந்த் ஆஃப் ஜனவரி I will be talking a bit about serving the Lord. சேவை செய்வது, அர்ப்பணம் செய்வது, ஊழியம் செய்வது என்ற இந்த காரியங்களை ஒட்டி இந்த ஜனவரி மாதத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். இங்கு பார்க்கக்கூடிய இந்த வசனங்களிலே யோவான் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை அவர் அறிவிக்கக்கூடிய நாட்களிலே அவர் கடந்து வந்து சீஷர்கள், அப்போஸ்தலர்களை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கையில சில வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். குறிப்பாக 3 வசனங்களை கொண்டு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 24 26. John chapter 12 verses 24 to 26. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Whenever the Bible says truly truly, மெய்யாகவே என்று சொன்னால், whenever there is a repetition, ஆண்டவர் சாமுவேலே என்று 2 முறை சொல்லும் போது, எப்போதான் வேதத்துல 2 முறை சொல்லப்படுகிறதோ, ஒரு தடவை சொல்றது வந்து முக்கியம் தான், ஆனா 2 முறை சொல்லுவது இன்னும் முக்கியமாக, இன்னும் ஆவலாக நம்ம கேட்கணும். இஸ்ரேல் சொல்லும் போது ஒண்ணு, இஸ்ரேல் சொல்லும் போது urgency. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஹெச்டிபி பிளாட்ல இருக்கிறவங்க வந்து, நம்ம வந்து பெரும்பாலும் ஹெச்டிபி பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க தான். இதெல்லாம் புதுசா நான் சொல்றது, அதாவது அடுக்குமாடி வீடுகளிலே தங்குறவர்கள் உங்களுக்கு நம்ம தெரியும். துணியெல்லாம் துவைச்சி காய போடும் போது கஷ்டப்பட்டு காய போட்டு அந்த கிளிப்பா சொல்லுவாங்க, கிளிப் விதவிதமான கிளிப்லாம், வண்ணங்கள் உள்ள கிளிப்லாம் போட்டு எல்லாம் காய வச்சுட்டு, வானிலை அப்படியே நல்லா இருக்கு, நல்லா இருந்துட்டு நம்ம வந்து ரிலாக்ஸா நம்ம வேலையெல்லாம் செய்யறோம். திடீர்னு சத்தம் கேக்குது. என்ன கேக்குது? உஜான் உஜான் ஷாயுவா இல்ல தெரியல, சரியா சொன்னு தெரியல. ஷாயு வந்து வேற, ஷாயு வந்து ரெய்னிங். சிஸ்டர் அங்க ஒரு சிஸ்டர் உட்காந்து இருக்காங்க, இன்னும் வேற இடத்துலயும் உட்காந்து இருக்கீங்க. சைனீஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ரெயின் சொல்லுவாங்க. 2 தடவை சொல்லும் போது, ஒரு தடவை சொல்லணும் நம்ப மாட்டோம். ரியலி ரெய்னிங் ஆனு, ரெயின் மறுபடியும் சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஓடி போய் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த காலாகம்பா எடுத்து உள்ளுக்கு வைக்கிறோம். யாரும் ஒன்னும் சொல்லலைன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டம், போய் பார்க்க மாட்டோம். இந்த மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு உரிமையை பாராட்டுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோடு இருந்த நான் இயேசு கிறிஸ்து எஜமானன், உங்களுடைய நல்ல மேய்ப்பர், உங்களை மீட்டு கொண்ட வந்த தேவன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது. அது முக்கியமான ஒரு காரியம். the grain of wheat, கோதுமை மணியானது. கோதுமை
கோதுமை மாவு. கோதுமை மாவுல இருந்து என்னெல்லாம் நம்ம சமைக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம்? சப்பாத்தி, வேற உப்பாத்தி, பூரி, புது வருஷத்துல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறீங்க. வெரி குட், கேட்டதோட பேசுறீங்க. ஓகே, வேற என்ன? சப்பாத்தி, கோதுமை மாவுல இருந்து என்ன செய்வான்? பிரெட், ரொட்டி. ஓகே, குயா, சரி, வெரி குட் வெரி குட். கோதுமை, கோதுமை, அந்த கோதுமையில இருந்தா அந்த அந்த மாவு மற்ற காரியங்கள்லாம் செய்யப்படுது. அந்த கோதுமைன்னு சொல்லும்போது அந்த the field that has the wheat, அந்த கோதுமை மணி, கோதுமையில கோதுமை மணியானது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அந்த டெய்லி எக்ஸாம்பிள்ஸ் வைத்து அவர் சொல்றார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அந்த கோதுமை மணி விழுந்து சாகாவிட்டால், as a fall on the ground and die. இன்னைக்கு வார்த்தையினுடைய செய்தி, மரணத்தில் ஜீவன், சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? நாம் மிகுந்த பலனை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று. வெறும் பலன் அல்ல, மிகுந்த பலன். The Lord wants us to be a people that can produce many seeds. மிகுந்த பலன். ஆனால் மிகுந்த பலன் வர வேண்டும் என்றால் சாக வேண்டும். அதனால்தான் அதுல ஒரு பாரடாக்ஸ் இருக்கிறது. மரணத்தில் ஜீவன். மரணம் வந்த பிறகு ஜீவன் இல்லை. சாவுக்கு பிறகு ஜீவன் இல்லை. அதான் என்ன சொல்றேன்னா, லிட்டரலா சொல்றேன், ஒரு when something dies it cannot breathe life. When there is death, that's the end of it. மரணம் என்று சொன்னால் அது வந்து மரமா இருந்தாலும், மிருகமா இருந்தாலும், ஃப்ளோரா ஃபோனாவா இருந்தாலும், ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும், when there is death, there's a line that is gone, that's it. You can't hear the other person, you can't talk, you can't come in. Death brings separation. ஆனால் இந்த மரணத்திலேயோ, இந்த நிலத்திலே விழுந்து செத்தால், இந்த கோதுமை மணி விழுந்து செத்தால், அது கொண்டு வருகிற பலன் மிகுந்த பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகாவிட்டால் தனித்திருக்கும். நீங்களும் நானும் தனித்து இருக்க தேவனுடைய சித்தமாய் இல்லை. God doesn't want us to be by ourselves. It will only remain a single seed if we don't die. தனித்து நம்ம இருக்கிற விட ஆண்டவர் நம் மூலமாக பல கனிகளை கொண்டு வர ஆசைப்படுகிறார். யோவான் சுவிசேஷத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். You will bear fruit, you bear much fruit. கர்த்தர் சொல்லுகிறார், and fruit that will last. யோவான் 14-15 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, you will bear fruit, you will bear much fruit, and you will bear fruit that will last. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்குமாறு கர்த்தர் நம்மில் விருப்பப்படுகிறார். ஆனால் அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அப்படி என்றால் அந்த மணி அது இருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு அது வெளியேற வர வேண்டும். You know, that is what the Lord is saying. It has to let go of its form. It's going to grow when you let go. நம்ம விடும்போது கர்த்தர் வளர செய்வார், மலர செய்வார், மிகுந்த பலனை கொடுக்கும். 25 வசனம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். He who loves his life will lose it. Isn't that a paradox? அங்க ஒரு மாறுபாடான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். The man who loves his life will lose it. Sometimes we want to keep our life, we want to hold it tightly, live our own life. வாழ்க்கையினுடைய அந்த ஸ்டேரிங் வீலை பிடித்து நான் ஓட்டுறேன்னு நம்ம சொல்றோம், நான் ஓட்டுறேன்னு சொல்றோம். ஆனா நம்ம மறந்து விடக்கூடாது, அந்த பேழையை பார்க்கும்போது, அந்த ஆர்க் that Noah built, நோவா கட்டின அந்த பேழையை பார்க்கும்போது, அந்த பேழைக்கு அந்த ரடர் இல்லை. நம்ம தானே, அந்த பேழையில இருந்து ரடர் இல்லை. There's no why? God is a steering wheel. ஆண்டவர் ஸ்டியர் பண்ணுவார், ஆண்டவர் நடத்துவார். நோவா தன் காலத்தில் அவன் வித்தியாசமாக காணப்பட்டான். He was someone who was different. He was righteous in his generation. சுற்றிலும் இருக்கிறவர்கள் மாறுபாடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், பாவ சிக்கலிலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் நோவாவோ அவன் he stood different.
மாறுபாடாக அவன் இருந்தான். லைக் a lighthouse, standing alone, standing strong. The lighthouse நீங்க பார்த்தீங்கன்னா it gives light to the ship. அந்த 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 ஷிப்ல இருக்கிற அந்த கேப்டன் அந்த லைட் ஹவுஸை பார்த்தனா அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் வந்தது மாதிரி. அவங்களுக்கு தெரியும் அந்த ஷோ எங்க இருக்கிறது, அந்த கடலினுடைய ஆழம் எங்க இருக்கிறது, அந்த கடலினுடைய அந்த அந்த ஷோஸ் எங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த பார்த்து ஏற்றவனமாக அவர்கள் நடத்துவார்கள். And you and I, the Lord calls us to be that lighthouse. நாமும் கூட அந்த வண்ணமாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். The man who loves his life will lose it, while the man who hates his life in this world will keep it for eternal life. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, ஹalleluya, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, the Lord says he will hate your life. அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ வாழ்ற வாழ்க்கையை நீ வெறுத்துரு, எல்லாமே கிவ் அப் பண்ற, அப்படி சொல்லல. ஹேட் யுவர் லைஃப்னா என்ன? உலகத்தில் இருக்கிறோம், ஆனா உலகத்தாரை போல வாழாதபடி ஒரு வித்தியாசம் இருக்கணும். we are in the world but not of the world. ரோமர் 12:1-2 தெரிந்த வசனங்கள் தான் நம்ம உலகத்தின் இருக்கக்கூடிய கோட்பாடிலே நாம சிக்கி கொள்ளாதபடி மறுரூபமாக வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர் இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. அப்படின்னா மனுஷனை வெறுக்க சொல்லல. உலகம் கொண்டு வருகிற சிற்றின்பங்கள், ஆசை பாசங்கள், பாவ கிரியைகள், அதை வெறுத்து விட. If we want to love well, we need to hate well. நம்ம அன்பு செலுத்த நம்ம ஆசைப்படுறோம்னா வெறுக்க கத்துக்கொள்ள வேண்டும். Fear the Lord and shun evil. That's what the Bible Proverbsல நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்றால் அவர் எதை வெறுக்கிறாரோ அதையும் நாமும் வெறுக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? You see, we are good at loving, but we forgot how to hate. We hate the wrong things. We hate the wrong people. வெறுப்பு நல்லா பயன்படுத்த. எதை வெறுக்கணும்? எதை வெறுக்கணும்? இதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், அதை வெறுக்கணும். அதனால் தீமையை விட்டு விலகு என்று பார்க்கிறோம். அதனால ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி உலகத்தையும் நேசிக்கிறேன் சொல்லி அது கலப்பான ஒரு அன்பு. நான் ஆண்டவரே நேசிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், அதையும் நான் வச்சுக்கிறேன். I will love the Lord, but I will also have a mixture. அது கலப்பு கர்த்தருக்கு விருப்பமானதோ என்று நம்ம அந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்ல முடியும். அதனால்தான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருமண உறவுகளிலும் அதுதான் நம்ம பார்க்கிறோம். Right? We need to love each other and we need to know what the other person knows and what the other person expects also. நம்முடைய கணவர் மனைவி சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது நம்ம செய்தோம்னா, of course நியாயமானதை நான் சொல்றேன், பிடிக்காது நம்ம செய்தோம்னா அது அன்பின் நிமித்தமாக, கமிட்மெண்ட் நிமித்தமாக we let go of certain things. விட்டு கொடுக்கணும், விட்டு விடணும். அன்பு மலர வேண்டும் என்றால் சில விஷயங்களை நம்ம விட்டு விட வேண்டும். அதை தான் இங்கு நம்ம பார்க்கிறோம். That's what we see here. While the man who hates his life in this world will keep it for eternal life. நித்தியத்துக்கென்று எதெல்லாம் நம்ம வெறுக்க வேண்டுமோ நம்ம வெறுத்து தள்ளிவிட வேண்டும். Praise the Lord. நம்முடைய ஆத்மாவை அழிக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிற உறவுகள், பழக்க வழக்கங்களை வெறுக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். And is it possible? Yes. Not with our own strength. Never at all. கிறிஸ்துவுக்குள் மாற்றம் உண்டு. Amen. கிறிஸ்துவுக்குள் முடியும். கிறிஸ்துவுக்குள் நிச்சயமாக முடியும். கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆகவே தான் இந்த ஜீவியம் எவ்வளவு முக்கியமான ஒரு ஜீவியம். This life is so important. Why? Because we living this life for the sake of eternity. தேவனோடு உறவு கொண்ட நித்தியத்தில் வாழ்வதற்காக இந்த பூமியில ஒரு ரிஹர்சல் மாரி நித்தியத்துக்கென்று நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம். Friends, live our life with eternity in mind. நித்திய பார்வையோடு இந்த பூமியில நம்ம வாழ வேண்டும். ஏதோ தானோ என்று அல்ல. ஆமென். நமக்குன்னு அந்த ஓட்ட பந்தயம் ஆண்டவர் நமக்கு அமைத்து வைத்து இருக்கிறார். அதனால்தான் walk in the narrow path that leads to life. Broad is the way that leads to destruction. கேடுக்கு செல்ல வேண்டிய பாதை அது அகலமாக இருக்கிறதா, விசாலமாக இருக்குது. ஆனா அந்த நித்திய பாதை வந்து ரொம்ப குறுகிய பாதை தானே. ரொம்ப குறுகிய பாதையில நம்ம நடக்கணும். ரொம்ப நேரோவா இருக்குமா. It may not be popular,
Broadway is better, right? Broadway, wow. But narrow way, you may be lonely sometimes. தனியா நடக்க வேண்டியதா இருக்கும். உங்க கூட்டாளிலாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் உனக்காக நான் சைன் இன் பண்ணிடுறேன். I will punch the card for you. You know in your conscience that it's not the right thing to do. பரவாயில்ல இந்த இன்வாய்ஸை நீ இப்படி திருப்பி அப்படி திருப்பி இப்படி இமெயில் பண்ணி அப்படி பண்ணிட்டேன்னா சரிப்படுத்திடலாம். உங்களுடைய கான்சியன்ஸ் சொல்லும் அது நேரான பாதை இல்லை, அது அந்த குறுகிய பாதை. the broad way that leads to destruction. பரவாயில்ல யாரும் பார்க்கல, எனக்கு தான் தெரியும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்றவங்களை கொஞ்சம் பார்த்துங்க. அவங்க தான் கவுத்து விட்டுருவாங்க. You see, the narrow way may not be the popular way, but we want to walk in a way that pleases God. தேவனுக்கு பிரியப்படுத்துகிற அந்த ஜீவியம் தான் அதுதான். And sometimes சில நேரங்களில் கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்து நடக்கும்போது we will be hated. Blessed are those who are persecuted. Blessed are they. என் நிமித்தமாக நீ துன்பப்படுகிறாய் என்றால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மனுஷன், நீ பாக்கியவான். So welcome to the new life, brothers and sisters, the new year. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்றால் அதுதான் ஜீவன், அதுதான் மரணம். கோதுமை மணி விழுந்து சாக வேண்டும், சுயத்துக்கு சாக வேண்டும், பாவ கிரியைகளுக்கு சாக வேண்டும், ஒரு முற்றுப்புள்ளி போட வேண்டும். இன்ஃபேக்ட் கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டு புதிய ஜீவனை கொடுத்துட்டார். We are dead to sin and alive in Christ. பாவத்திற்கு மரித்தோம் என்று ரோமர்ல பவுல் சொல்லுங்க, பாவத்துக்கு மரித்தோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்ம நம்புகிறவர்கள், அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தா பாவத்திற்கு no to sin நம்மளுக்கு சொல்றதுக்கு அந்த பலன் இருக்கிறது. We are alive in Christ. அதனால்தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஒரு தொடர்ச்சி. Sanctification is a process. Christ has forgiven, but we walk in that process. Every day we are committing to Him, Lord, I need your strength. Lord, I need your holiness. Lord, I need your righteousness. And we are walking in that. பவுல் சொல்லுகிற walk in the light. வெளிச்சத்திலே நட என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். இந்த காரியங்களின் பிறகு 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம். John 12:26 in one of the key words that I want to use. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்ற அந்த வார்த்தை. ஒருவன், யார் அந்த ஒருவன் தெரியுமா? சொல்லுங்க, நானும் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? நானும் சொல்லுங்களேன். கையை எடுத்து நெஞ்சு மேல வச்சுட்டு, நான் யார் அந்த ஒருவன்? யாரா இருக்கலாமே. It's an open invitation. Anyone can serve God. That's why I say very boldly and bluntly and with transparency that everyone has a ministry. எல்லாருக்கும் ஊழியம் உண்டு. எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் ஊழியர்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஊழியர்கள். அங்கி போட்டவங்க மட்டும் ஊழியம் இல்லை. ரொம்ப நன்றி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு, உங்களுடைய மரியாதை கிரியாதைக்காக நன்றி செலுத்துறேன். அங்கி போட்டவன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு ஊழியக்காரன் எனக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் we are all royal priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம் என்று. அப்பனா the priesthood is mine. Yes, I know, I'm a priest, Anglican priest, but the priesthood is ours also. If we just narrow it down to one person, poor that person. ஒருவன் தானா? ஒரு ஊழியம் தானா? ரெண்டு ஊழியம் தானா? You know what I mean? Fivefold ministry இருக்கிறது. Pastor, evangelist, teacher, so on and so forth இருக்கிறது. அதற்கு மேலாக நீங்கள் எல்லாரும் ஊழியர்கள். நான் உங்களை பார்க்கும்போது நீங்க ஊழியர்களாக இருக்கிறீர்கள் அந்த பார்வையில தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் என்னால I have no worries that my place will be taken over. எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லா ஊழியத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் எல்லோரும் ஊழியர்கள். அந்த மனப்பான்மை நமக்கு இருந்தது என்றால் எங்கு போனாலும் நான் ஒரு ஊழியன். ஏமேன் சொல்லுமா? இந்த சபையில நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், கர்த்தருடைய பணியை நான் செய்யறேன். உங்களுடைய ஊழியம் என்ன? நீங்க செய்யற வேலையே உங்க ஊழியம். சொல்ல மாட்டீங்களா? ஆமேன்னு. ஐயோ, இத்தனை வருஷமா தெரியாததை இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிச்சோ. நீங்க செய்யற வேலையே ஒரு ஊழியம். ஊழியம் என்று சொன்னால் சபையின் 4 சுவருக்குள்ளே மட்டும் என்று நினைத்து விடக் கூடாது. அது மட்டும் ஊழியம் என்று சொன்னோம் என்றால் அது தவறு. சபையினுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. ஆமென். சபைக்கு பிறகு சுவிட்ச் ஆஃப். 10
10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நான் ஒரு ஊழியன். நான் நாக்காளிலாம் எடுத்து வைக்கிறேன், இந்த ஹால்னுடைய காப்பேட்டை வேக்யூம் பண்ணி கிளீன் பண்றேன். அதற்கு பிறகு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் கிறிஸ்டியன் டைட்டில் கீழே போட்டுட்டு அவ்வளவுதான் என் வேலை. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு காலா? நம்முடைய ஊழியம் தொடருகிறது. ஆமென் சொல்லுவோமா? Let us go forth to serve the Lord in love. அந்த ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துல கடந்து போவோம் என்று சொல்லி. ஆகவே ஊழியன் ஒருவன், எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் ஒருவன் நான். I am the servant of the Lord. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய வேலை எதுவா இருந்தாலும் கூட, நீங்க ஒரு டெக்னீஷியனா இருந்தாலும் நீங்க ஒரு ஊழியன். ஹalleluya. நீங்க ஒரு டீச்சரா இருந்தாலும் நீங்க ஒரு ஊழியன். Even if you are a student, you are a servant of the Lord in your college, in your uni. நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஊழியராக இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கலாம், அங்க நீங்க ஒரு ஊழியன். You may not be meeting people face to face, but maybe virtually. இப்பலாம் virtual கஸ்டமர் சர்வீஸ் இருக்குல்ல, virtual அவதார் இருக்கும், அவதாருக்கு ஒரு பேர் இருக்கும். hello how can I help you, can I help you, I'm virtual, but you're still a servant of the Lord. போற இடமெல்லாம் நம்ம salt and light. ஹalleluya. அதுக்கு ஒரு பாட்டு நம்ம எழுதணும் ஐயா, போற இடம்லாம் salt and light. புது பாட்டு ப்ளீஸ். உப்பு, வெளிச்சம், ஒளி. to give salt. ஹalleluya. to give சுவை கொடுக்கிறதுக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். சீட அந்த கண்டினியூட்டி அங்க இருக்குது பாருங்க. whoever serves me. so the invitation is to all. நம்ம படிப்பு இருந்தாலும் இல்லாமல் போனாலும், தியாலஜிக்கல் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், உயர்வா இருந்தாலும், குட்டையா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும், பிரவுனா இருந்தாலும், ரெயின்போ கலரா இருந்தாலும், கட்ட முடியா இருந்தாலும், நீட்ட முடியா இருந்தாலும், கலர் முடியா இருந்தாலும், கலர் இல்லாத முடியா இருந்தாலும், கண்ணாடி போட்டாலும், கண்ணாடி போடாமனா இருந்தாலும், அப்படின்னு கொஞ்சம் ட்ராக் பண்ண பார்த்தேன். பரவாயில்ல. And this is what it is. Whoever serves me does not end, must follow me. Whoever serves me must follow me. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். Serving Christ involves following him all the way. All the way. மக்கள் பார்க்கறாங்களோ இல்லையோ, யார் பக்கத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, all the way I will follow Jesus. பஸ் எடுத்தாலும் நான் ஒரு ஊழியன், டாக்ஸி எடுத்தாலும் நான் ஒரு ஊழியன், மார்க்கெட்ல போய் மஞ்சப்பொடி மீனை தேடினாலும் நான் ஒரு ஊழியன், சர்ச்ல ஹalleluya praise the Lord, fish monger போய் பார்க்கும்போது hey how come your fish so old, கொஞ்சம் கொஞ்சம் சிட்டு சிட்டுன்னு ஆயிருது சர்ச்ல. I sense the presence of the Lord. அதே presence வெளியே வேற மாதிரி இருக்கும். கூட்டாளி வீடு வெளியே சாப்பிடும் போது கொய்த்தியா மீன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்குது, ஏய் சியா the girl I tell you ஐயோ தோரோலா ராபா வாயில வரதெல்லாம் வரும். வச்சுக்காங்க அப்படியே why I'm trying to say, நான் யாரையும் விடைக்கல, நான் எனக்கே பேசிக்கிறேன். செய்தி முதலாவது எனக்கு தான். எனக்கு தெரியும் என்னுடைய குறைவுகள் என்னன்னு எனக்கு தெரியும். நானும் சரிப்படுத்திட்டு தான் இருக்கேன். குறைகளா? If we just put God in a box and we think that this is what service is, I think we've got it all wrong. We got it all wrong. அதனாலதான் ஹalleluya அந்த கோதுமை மணி பார்த்தீங்களா, நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அப்படி நம்ம கிறிஸ்துவை பின் செல்லுகிறவர்களாக ஊழியர்களாக நம்ம வாழலன்னா தனித்து தான் இருப்போம். அப்படிதான் இருக்கும். You will just be there one seat. You will not see the progress and the fruitfulness. நம்ம பார்க்க மாட்டோம், அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்க மாட்டோம், கனி தருகிற வாழ்க்கையை பார்க்க மாட்டோம். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கேனா அவரை பின் செல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் ஊழியத்திலே அது தெரிந்துவிடும், வாழ்க்கையில தெரிந்துவிடும், வேலை இடத்துல தெரிஞ்சிடும், பள்ளிக்கூடத்தில் தெரிந்துவிடும். ஆனால் பின் செல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆமென் ஹalleluya. எவ்வளவு பெரிய ஒரு வசனம் பாத்தீங்களா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய தாசன், I will be with you. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார்.
Okay, and where I am, my servant also will be. Where I am. அவர் இருக்கிற இடத்துல நம்ம போனோம். அவர் கடவுளா நம்ம கடவுளா? அவர் தான் ராஜா. அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், எந்த பரிசுத்தத்தில் இருக்கிறார், எந்த மேன்மையில் இருக்கிறார், அவர் அண்டையில தான் நம்ம போனோம். நம்ம வாழ்க்கையை அவருக்கு பிரியமாக தான் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். We live our lives in a way that Lord King is pleased. நம்முடைய ராஜா பிரியப்படுகிறார் என்று. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. அதுதான் அந்த கடைசி phrase. My father will honor the one who serves me. Who is the one who serves me? ஏதோ தான் ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கனப்படுத்த முடியாது. பிதாவானவர் அவர் அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனா குறிப்பாக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஊழியத்தை சரியாக செய்கிறவர்களை தான் பிதாவானவர் கனப்படுத்துவார். மனுஷன் பார்க்குமாறு நம்ம ஊழியம் செய்தோம் என்றால் நம்முடைய ஊழியம் விருதா. மனுஷனுக்காக நம்ம ஊழியம் செய்தோம் என்றால் காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக, நேரத்துக்கு ஏற்ற வண்ணமாக, நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ற வண்ணமாக, உணர்வுகளுக்கு ஏற்ற வண்ணமாக ஊழியம் செய்வோம். அது மனுஷனுக்கு ஏதுவாய் செய்கிற ஊழியம். ஆனா கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் காடானாலும் மேடானாலும், யாரும் புகழ்ந்தாலும் புகழாமல் இருந்தாலும், கை கொடுத்தாலும் கை கொடுக்காமல் இருந்தாலும், புன்னகை கொடுத்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும், வீட்டுல எல்லாம் வெறுத்தாலும் அரவணைத்தாலும், பள்ளிக்கூடத்துல தனியாக ஒதுக்கப்பட்டாலும் நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். I know some of us face very difficult times in your workplaces. Very difficult times. But you know what? There is a place that God has placed you. அந்த இடத்துல நீங்க ஊழியம் செய்யுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு சிலரை தொட ஆசையாக இருக்கிறார். Friends, expand your ministry. Reach out. Go to the byways and highways. Be that salt and light. ஒரு ஊழியனாக நீங்க செய்யும்போது இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆனர் பண்ணுவார். நம்முடைய சபையிலிருந்து போதகர்கள் எழும்ப வேண்டும், சுவிசேஷகர்கள் எழும்ப வேண்டும், இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய சபையிலிருந்து கர்த்தருக்காக பூமியில எந்தெந்த இடங்களில இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். Where you are a servant of the Lord. Amen. வேலை இடத்துல நம்ம சரியாக ஊழியம் செய்தோம் என்றால், இருக்கிற இடத்துல சரியாக ஊழியம் செய்தோம் என்றால், வீட்டிலே சரியாக ஊழியம் செய்தோம் என்றால், எங்க போனாலும் ஊழியம் செய்வோம். ஏமேன் சொல்ல மாட்டீங்களா? எங்க போனாலும் ஊழியம் செய்யலாம். டிஷ்யூ எடுக்கலாம்னா எடுத்துருவோம், டாய்லெட்டை கழுவினாலும் கழுவிடுவோம். யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஊழியம் கர்த்தருக்காக செய்யறோம்னு சொல்லிட்டு we will not be. வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அல்லது ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, and you have an opportunity to shine. You will not wait for the other say. You will rise up and say, I am a servant of the Lord. I am going to be a blessing in this company. இந்த படிப்புல நான் ஒரு blessing-ஆ இருக்க போகிறேன், இந்த வீட்டுல நான் ஒரு blessing-ஆ இருக்க போகிறேன். அதுதான் ஊழியம். போற இடம்லாம் நான் ஒரு ஊழியன். ஆமென். ஹல்லேலூயா. போற இடம்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதெல்லாம் எப்படி நடக்கும்னா, மரணத்தில் ஜீவன், லைஃப் இன் டெத். சாக வேண்டும், சாக வேண்டும். நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி சொல்லிட்டு பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்ஃபேக்ட் 2 occasions. முதலாவது occasion ஆர்டினேஷன் ரிட்ரீட் இருந்துச்சு. அந்த டைம்ல I was a parish worker. இப்போ ஆர்டினேஷனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பேராயர் அழைப்பு கொடுத்தாரு. ஆர்டினேஷன் பண்றவங்க ஒரு have to go through a stage of examining yourself whether this is what you want to do, whether God has called you ன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பர்டிகுலர் ரிட்ரீட்டுக்கு போகும்போது அப்போ பிஷப் ரெவரன் ரெனிஸ் பொன்னையா, அப்போ அவர் ரெவரனா இருந்தாரு, ஆர்ச் டீக்கன் ஐ திங்க். யா, ஸோ he was not a bishop then. ஸோ அந்த ரிட்ரீட் டைம்ல பின்னாடி இந்த சர்வீஸ் நடக்க முன்னாடி பின்னாடி இருந்துட்டு இருந்தேன். அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் வயசை கேட்டாரு. வயசை சொன்னேன்.
வயசு அப்போ என்ன 33 நினைக்கிறேன், 32 33 இருக்கும். Considerably in the younger side when it comes to ordination lah. Okay, so I was like, oh, so young ah. When I get so young, I didn't know all this. So young, so you have to die. You have to die. என்னடா இது, ஊழியத்துக்கு அப்பதான் வரணும், சாவணுமா? You have to die. You have to die. அவ்வளோதான், புதுசாக ஒன்றும் பிரசங்கம்லாம் பண்ணல, சொல்லிட்டேன், வாயில் வந்து சொல்லிட்டாரு போல. ஐ எம் fairly fresh and new, you know, in terms of ordination, but that word actually ringing in my mind, in my spirit today. When I read this passage, இந்த பேசேஜை நான் வாசிக்கும் போது மறுபடியும் இது என் மனதில் வருது. Then few years back, இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை கண்டிப்பாக நான் சொல்லித்தான் ஆகணும், பீலா சொல்லித்தான் ஆகணும். ஓகே ஓகே தந்தை பர்க்மான்ஸ் அவர்கள் நம்ம வந்து ஒரு கூட்டம் இங்கே நடத்திட்டு இருந்தோம், ஸோ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவரை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆசை. ஸோ ஏர்போர்ட்டில் போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நானும் மணியும் போனோம். there was a funeral but we had to rush to the airport and then he was in his white, இந்த மாதிரி white and white ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவர் வந்துட்டு அப்படியே நடந்துட்டு ஒரு 3-4 பேர் பக்கத்தில் இருந்து நடந்துட்டு வந்தாங்க. நானும் தூரத்துல இருந்து, you know, when you see someone, you know, popular or whatever with a name, sometimes you want to go and talk. அப்படியே ஹெசிட்டன்ட் இருக்கும். நீ போ வேணாம் பரவாயில்ல அங்கே இங்கே நச்சிங் ஓடிட்டு இருக்கு நானும் மனைவிக்கும். அப்போ அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் பக்கத்துல எல்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு பக்கத்துல போய் உட்காந்துட்டு பேசுறாரு. அவர் வந்து பக்கத்துல உட்காந்து அவர் வந்து இப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பாரு, பியூட்டிஃபுல் ஸ்மைல். பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கா, ஐயாப்பா அப்படியா ஐயா தம்பி அப்படியா மகனே அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் நான் கேட்டேன், ஐயா நான் ஊழியத்துல ஜஸ்ட் இன்னும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஃபேலி நியூ பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுப்பீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சிரிச்சுட்டேன், சாகணும்ப்பா. அப்பா கோதுமை மணி. ஆக்சுவலி அவரு தான் இதை வாசிக்கணும், நான் வாசித்தா சரியா வராது. இங்க அது வசனம், கோதுமை மணி. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். I tell you, it's a very profound advice he gave me. I took it. Still take it. Still learning. கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். மரணத்தில் ஜீவன். இத்தனை வருஷமா அவர் ஊழியம் செய்யறாரு, அவருக்கு இல்லாத பாடல் சொல்லுங்க. 1-2 சீடியா வெளியாக்கிறாரு, பாடுகளோடு எழுதின பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும். ஒரு பொறுமை பாராட்டி நான் பேசல, நான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கனிகளை பார்த்து நான் சந்தோஷிக்கிறேன், நானும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். I pray that we will also have role models in our lives that we can look up and say they have lived the life. அவங்க வாழ்ந்திருக்காங்க, நம்மளும் கற்றுக்கொள்ளலாம். they are living examples. செத்ததே ஆகில் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சாகாவிட்டால், நீங்கள் நானும் சாகவில்லை என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்யவில்லை என்றால் தனித்து தான் இருக்கும். ஆனால் செத்ததே ஆகில், சாகாவிட்டால் அல்லது செத்ததே ஆகில், நீங்களும் நானும் அந்த செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுப்போம். I want to pray that God will bless you this year. இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குமாறு நான் வேண்டுகிறேன். அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடல் இந்த வேளையில ப்ளே பண்ண நம்ம பரிசுத்த நற்கரணைக்கு நம்ம ஆயத்தப்படுவோமாக. I'm going to say a prayer. I'll pray first and then let the video song be played. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை நல்ல நிலத்துல விழுவட்டும். தர்மியான நாளிலே இந்த சபையிலிருந்து அநேகர் எழும்பட்டும். மிகுந்த பலனை கொண்டு வருகிற பிள்ளைகளாக, சிறுவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், தாய் தகப்பனார், தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும், மிகுந்த பலனை கொண்டு வருகிற பிள்ளைகளாக, ஊழியர்களாக எங்களை உருவாக்குங்க, எங்களை நடத்துங்க. எந்தெந்த வகையில நாங்க வளர வேண்டுமோ அதுல நாங்க வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்தெந்த ஏரியால நம்ம வளர்ந்திருக்கிறோமோ அதுல இன்னும் நன்றி செலுத்தி உயர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.